வணக்கம். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய நெருப்பு சிறுகதை. தீ கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. கிராம ஜனங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். ஓஹோ என்று அடித்தது மேல் காற்று. நாய் ஒன்று ஊளையிடத் தொடங்கியதைத் தொடர்ந்து, ஐயோ அம்மா அம்மா ஐயோ என்று ஒரு பெண்ணின் கீச்சு குரல் கேட்டது. தீ தீ தீயோ தீ தீ. அடிவீட்டிலிருந்து பீதியோடு பல குரல்கள் ஒலித்தன. இருட்டு கசமாக இருந்த தெருக்கள் பிரகாசம் பெற்றன. கிராமத்தின் இரு கரைகளிலும் உள்ள பிரம்மாண்டமான விருட்சங்கள் தூளாம்பரமாக தெரிந்தன. தூக்கத்திலிருந்து சட்டென விழித்தவர்கள் என்ன நடக்கிறது என்று அறியவே கொஞ்சம் நாழிகையாகியது. இளவட்டங்கள் பாய்ந்து தங்களுடைய இடுப்பில் சொருகியிருந்த சூரிய உரையிலிருந்து உருவிக்கொண்டு தொழுவங்களுக்குள் நுழைந்தார்கள். தங்களுடையதோ தங்களுடைய ஜென்ம விரோதிகளுடையதோ யாருடைய ஆடு மாடுகளையும் கயிற்றை சூரியால் அறுத்து அவைகளை விடுதலை செய்தார்கள். தெருவில் ஒரு பசுங்கன்று தன்னந்தனியாக மா என்று அலறிக்கொண்டு இங்கும் அங்கும் திகைத்து கொண்டிருந்தது. கூரைகள் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று உறக்க கத்தி கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இல்லாததால் கழுநீர் பானையை ஒரு கிழவி தன் நடுங்கும் கைகளால் மேல் நோக்கி தாங்கி நீட்டிக் கொண்டிருந்தாள். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டு வருகிறவர்கள் தெருவின் குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டமும் நடையுமாக போய்க் கொண்டிருந்தார்கள். 4 தெருக்கள் சந்திக்கும் அந்த இடத்தை நோக்கி ஒரு தாய் தலைவிரி கோலமாக 2 கைகளையும் அகலித்து முன்னிட்டி கொண்டு, செங்கமலோ செங்கமலோ மகளே என் மகளே ஐயோ என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள். எதிர் திசையிலிருந்து திருமண உடையில் ஒரு பெண் 2 கைகளையும் முன்னோக்கி விரித்து கொண்டு அம்மா அம்மா என்று அழுது கொண்டே ஓடி வந்தாள். அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அந்த சன்னியில் ஆற தழுவி கொண்டார்கள். தெருவில் தண்ணீர் குடத்துடன் வந்தவர்களையும் கூரை மீது இருந்தவர்களையும் இக்காட்சி மனசை தொட்டு ஒரு கணம் சிலைகளாக நின்றார்கள். அடுத்த கணம் அவர்கள் எல்லோரும் தங்கள் கண்களை துடைத்து கொண்டு தங்கள் அலுவல்களில் முனைந்தார்கள். தண்ணீர் தண்ணீர் சீக்கிரம் சீக்கிரம். துப்பாக்கி வெடிப்பது போல மூங்கில்கள் வெடித்தன. அப்படி வெடிக்கும் போது அதிலிருந்து மூங்கில் சிதறல்கள் எரிந்து கொண்டே அம்பு போல இறைச்சிலிட்டு கொண்டு பாய்ந்தது. அடுத்த தெருவில் உள்ள கூரை மேல் போய் குத்தி நின்று கொண்டு ஆடியது. கையில் ஈரச்சாக்குடன் கூரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் உடனுக்குடன் அந்த மூங்கில் சிதறல்களை அடித்து தீயை முளையிலேயே அணைத்து கொண்டிருந்தார்கள். தீ அகோரமாய் பற்றியறிந்து கொண்டிருந்தது. அதற்கு உபசரணையாய் காற்றும் பீத்து வாங்கியது. ஜனங்கள் கொய்யோ முறையோவென்று முதலில் 4 பக்கமும் சிதறி ஓடினாலும் இப்பொழுது தீயோடு போராட ஆரம்பித்தார்கள். இளவட்டங்கள் அண்டாக்களில் கிணற்றிலிருந்து வாளியால் தண்ணீரை இறைத்து இறைத்து கொட்டினார்கள். பெண்கள் கைப்பிடி செங்கலான வரிசையாக நின்று கொண்டு குடங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். பகையாளிகள் பேசி கொண்டார்கள். சிறுவன் ஒருவன் ஒரு பெரியவனை நோக்கி, ஏ அங்கே வெத்து குடம் கிடக்கு, அதை கொண்டாங்க என்று உரத்த குரலில் உத்தரவிட்டான். தெய்வ ஆணைக்கு பணிந்தவர் போல அந்த முதியவர் அந்த குடத்தை எடுக்க ஓடினார். பக்கத்து சேரியிலிருந்து ஜனங்கள் உதவிக்கு ஓடி வந்தார்கள். அவர்களோடு அவர்களைச் சேர்ந்த ஒரு பிச்சைக்காரியும் ஓடி வந்தாள். தாங்கள் இதுவரை அந்த வீடுகளுக்குள் எட்டி பார்க்காத இடங்களுக்கெல்லாம் போய் அவர்களுக்கு சாமான்கள், நவதானியங்கள், தவச தானியங்கள் ஒதுங்க வைக்க ஒத்தாசனை செய்தார்கள். குழந்தைகளையும் தள்ளாத கிழவர்களையும் தொட்டு தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றினார்கள். நாச்சியார் அம்மாவும் அவளது புருஷன் பெருமாள் நாயக்கரும் தங்களுடைய வீடு நன்றாக தீப்பிடித்து கொண்ட பிறகுதான் வெடித்தார்கள். ஆளுக்கு கையில் 2 குழந்தைகளைத்தான் தூக்கி கொண்டு வெளியே ஓடி வர முடிந்தது. வெளியே 4 குழந்தைகளையும் நிறுத்திவிட்டு பெற்றோர்கள் மற்ற குழந்தைகளை கொண்டு வர உள்ளே போக திரும்பும்போது அந்த 4 குழந்தைகளும் அவர்களோடு உள்ளே வர முயற்சித்தார்கள். எது சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. எவ்வளவு ஆபத்தானாலும் பெற்றோர்களோடு இருக்கவே அவர்கள் விரும்பினார்கள். பெற்றோர்களுக்கு இன்னதுதான் செய்வதென்று தெரியாமல் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றார்கள். தாயை குழந்தைகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு உள்ளே போய்ந்தார் நாயக்கர். பீதியோடு அழுது கொண்டிருந்த 2 குழந்தைகளை வெளியே கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பவும் உள்ளே ஓடினார். மொத்தம் அவர்களுக்கு 12 குழந்தைகள். இப்பொழுது இன்னும் 2 குழந்தைகளை இடுக்கிக் கொண்டு தள்ளாடி வந்தார் நாயக்கர். வேண்டிய மட்டும் உள்ளே புகை குடித்திருந்தார். குழந்தைகளை வரிசையாக நிறுத்தி எண்ணினார். மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்தார். யார் யார் இருக்கிறார்கள், யார் யார் இல்லை என்பதை
அறிந்து கொள்ள தன் மனைவியை பார்த்தார். அவர் அழுது கொண்டே கிரீச்சிட்ட குரலில் வீட்டினுள் கையை காண்பித்து கொண்டே சொன்னது நாயக்கரின் காதில் சரியாக விழவில்லை. திரும்பவும் வீட்டினுள் போக ஆரம்பித்த போது 2 குழந்தைகள் அவரது கால்களை போகாதபடி கொடிப்பின்னலாக கட்டி கொண்டார்கள். எரிந்து கொண்டிருக்கும் வீட்டினுள் புக தம் தந்தையை அனுமதிக்க அவர்கள் மறுத்தார்கள். விடு, விடு, கையை விடு என்று கூவிய தாய் அந்த குழந்தைகளை அடித்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தான் அந்த பிச்சைக்காரி குலவிட்டு கொண்டே அங்கு ஓடி வந்தாள். மார்போடு சேர்ந்த சட்டியை அணைத்து கொண்டே இவர்கள் இருந்த இடத்துக்கு ஓடி வந்தாள். ஓடி வந்தவள் நின்று நாயக்கரின் கால்களை பின்னிக் கொண்டிருந்த குழந்தைகளை பயமுறுத்தி பிடுங்கி எடுத்து அவர் உள்ளே போக உதவி செய்தாள். நாயக்கர் இப்பொழுது 3 குழந்தைகளுடன் குனிந்து கொண்டே வெளியே வந்தார். 2 குழந்தைகளை கக்கத்தில் இடுக்கி பிடித்திருந்தார். ஒன்று அவருடைய பின்னிடுப்பை கைகளால் சுற்றி கொண்டு கால்கள் தரையில் இழுபட்டு கொண்டே வந்தது. நாயகருக்கு முதுகில் தோல் வெடித்து தொங்கியது. குனிந்தவாறே தரையில் 2 குழந்தைகளையும் ஊன்றி படுத்து விட்டார். அரங்கு வீட்டுக்குள் இருந்த 9 வயதுடைய 4வது பையன் மாத்திரம் உள்ளே அகப்பட்டு கொண்டான். தீ வீட்டை நன்றாக சுற்றி கொண்டது. முன்னால் இறங்கியிருந்த தாழ்வார கூரை எரிந்து கொண்டே சரிந்து விழுந்து வாசலை அடைத்து விட்டது. தாயானவள் 2 கைகளையும் நீட்டி உள்ளே கிடந்த பையனின் பெயரை சொல்லி அழைத்தாள். அந்த உச்சரிப்பையும் ஒலியையும் கேட்ட கல்லும் கரையும். ஓ ராகவையா, ஐயோ அடே அரும மகனே ராகவையா, இப்படி பல தடவை உறக்க அழைத்துவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் அந்த தாய். உள்ளே கிடந்த ராகவையாவுக்கு பெரியம்மை கண்டிருக்கிறது. உடம்பில் எல்லா இடங்களிலும் கண்கள் உட்பட ஊசி குத்து இடமில்லாமல் முழு நெல்லிக்காய் அளவு கொப்பளங்கள் போட்டிருந்தது. நீண்ட தலைவாழை குருத்திலையில் நிறைய விளக்கெண்ணெயை தடவி அதில் பிறந்த மென்னியை படுக்க வைத்திருந்தார்கள். பிச்சைக்காரி தன் சட்டியை கீழே போட்டதையும் அந்த பெருநெருப்பில் தன் உயிரை திண்ணமாக நினைத்து புகுந்ததையும் யாரும் பார்க்காத அந்த சமயத்தில் ஒரு 20 இளவட்டங்கள் வேல் வேல் என்று முழக்கமிட்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் கூரையை வீட்டினுள்ளேயே தாழ்த்தி நெருப்பை அடக்க உபயோகிக்கும் ஒரு நீளமான கனமான இரும்பு துரட்டி கம்பி இருந்தது. அவர்களை தொடர்ந்து பெண்கள் இடுப்பிலும் தலையிலும் தண்ணீர் குடங்களுடன் வந்தார்கள். ஆண்கள் புஜங்களில் தண்ணீர் குடங்கள் கொண்டு வந்தார்கள். துரட்டி கம்பியை கூரையின் உச்சியில் போட்டு ஒன்று போல் பலம் கொடுத்து கீழ்நோக்கி இழுத்தார்கள். நெடுநெடு என்ற சப்தத்துடன் எரியும் கூரை அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் உள்ளேயே விழுந்து அடங்கி எரிந்தது. குடங்களை ஏந்தி கொண்டிருந்தவர்கள் தண்ணீரை மடமடவென்று கொட்டி தீயை சாந்தப்படுத்தி அணைத்தார்கள். நாச்சியார் அம்மாவை வீட்டினுள் போக யாரும் அனுமதிக்கவில்லை. கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். எரிந்து கொண்டிருந்த பல வீடுகள் அணைக்கப்பட்டு விட்டதால் இருட்டு மீண்டும் வந்துவிட்டது. மண்ணெண்ணெய் விளக்குகளாலும் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தினாலும் ஜனங்கள் தங்கள் இழந்த பொருட்களை அழுது கொண்டே தேடினார்கள். அரங்கு வீட்டின் வாசலுக்கு வெளியே தலைமையிலும் ஆடையும் இல்லாமல் கறிக்கட்டியாய் கருகிப்போன 2 பிரேதங்கள் ஒன்றை ஒன்று ஆவி சேர்த்து கட்டி பின்னி கொண்டு கிடந்தன. அந்த காட்சி கண்டவர்களை நெக்குருக வைத்தது. அம்மை விளையாடி கொண்டிருப்பதால் யாரும் அழக்கூடாது என்று சொல்லி தடுத்து நாச்சியார் அம்மாவையும் குழந்தைகளையும் பெருமாள் நாயக்கரையும் அந்த இடத்திலிருந்து பிரித்து தனி இடத்திற்கு கொண்டு போனார்கள். பிரேதங்களை உடனே தகனம் பண்ண ஏற்பாடு செய்தார்கள். நீளமான ஒரு கம்பில் துணியால் தொட்டில் கட்டி அந்த தொட்டிலில் 2 பிரேதங்களையும் போட்டு புஜங்களில் கம்பை தூக்கி கொண்டு போனார்கள். இறந்து கிடந்த பிரேதங்களில் இன்னொன்று யாருடையது என்று வெகு நேரம் கழித்துத்தான் எல்லோருக்கும் தெரிய வந்தது. காலையில் நாச்சியரம்மாள் தன் எரிந்த கட்டை மண்ணான வீட்டிற்குள் நுழையும் முன் தன்னுடைய வீட்டு வாசல் முற்றத்தில் 2ஆக உடைந்து கிடந்த பிச்சைக்காரின் அழுக்கு நிறைந்த சட்டியை எவ்வித நோக்கம் இல்லாமல் அழுது கொண்டே கையில் எடுத்து பார்த்தாள். நிறைய பெற்றது.